ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து ஹெவியாக ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க லாஸ்ட் 3 டேஸில். ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? அதாவது நீங்கள் இப்போ பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்திருந்துருக்கணும், சரிங்களா? அந்த ஏதோ ஒரு பேப்பரில் நீங்கள் ஆப்சென்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பேப்பர் கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விடை புத்தகங்களும் செல்லாதவையாக மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படாது, எவல்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது எழுதப்பட்ட விடை தொடர்பற்றதாக இருந்தாலும் நீங்க ஆன்சர் எழுதுவீங்க இல்லையா, அதுல ஏதாவது வந்து irrelevant-ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த வினா எண்ல கொஸ்டின் நம்பர்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் ஆன்சர் வந்து கரெக்ஷன் பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர்லயோ அவங்க டைப் பண்ணின அந்த கொஸ்டின்ஸ்லயோ நம்ம கை வைக்கவே போறதில்ல, கை வைக்கவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா அந்த ஆன்சர் திருத்த மாட்டாங்க. டெஃபினட்டா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க எழுதியிருப்பீங்க. அப்படி எழுதுற பட்சத்துல நீங்க இந்த எக்ஸாம் போய் எழுதலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு எவல்யூட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அதுல ஒரு 40 மார்க் எடுத்திருப்போம். அது வந்து எல்லாரும் வந்து பாஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த விஷயம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் அனைத்து பாடத்தாள்களுக்கும் வருகை புரிந்திருக்க வேண்டும். இது ஜென்ரலா குரூப் 1க்கும் சேர்த்து சொல்றாங்க. நமக்கு இது 2 ஒரே பேப்பர் தான். இப்ப குரூப் 1ல ஒரு 3 பேப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்து. ஏதோ ஒண்ணுக்கு வரல அப்படின்னாலும் அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு பாடத்தாளுக்கு வருகை புரியவில்லை, ஒரு எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வரல அப்படின்னா மற்ற பாடத்தாள்களோட விடைத்தாள்களும் மதிப்பீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்தது என்ன, பேனாவை பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. பிளாக் இங்க் பென் எடுத்துக்கலாம், ஜெல் பென் இருக்கலாம், இல்ல பால் பாயிண்ட் பென் எடுக்கலாம், இல்லைன்னா இங்க் பென் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்கூல்ல யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? ஸோ தேர்வர்கள் விடை புத்தகம் முழுவதும், அதாவது தேர்வு என்ன எழுதணும், முதல் பக்கத்துல கையெழுத்து போடணும், விடை எழுதணும், படம் வரைகிறது, அடிக்கோடிடுதல், மேற்கோள் காட்டுதல், விடை புத்தகத்துல பயன்படுத்தாத இடத்த நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி விட்டுறணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேனால தான் நீங்க பண்ணணும். ஒரே பேனால பண்ண முடியாது. சப்போஸ் தீராது, மேக்ஸிமம் தீர்ந்தது கிடையாது. இப்ப நீங்க V7 யூஸ் பண்றீங்கன்னா அதே V7 தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. எனர்ஜெல் யூஸ் பண்றீங்கன்னா அதே எனர்ஜெல் தான். ரெனால்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதே ரெனால்ட்ஸ்ல தான் நீங்க இது எல்லாமே பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கையெழுத்திடுறதுல இருந்து எல்லாமே. ஓகே, பேனாவோட டைப்பை நீங்க மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரே வகை கொண்ட கருப்பு பேனாக்களை போதுமான எண்ணிக்கையில வச்சிருக்கணும். இப்ப நீங்க 2 டைப்பா எடுத்துட்டே போகாதீங்க. போகும்போதே 2யுமே ஒரே டைப்பா எடுத்துட்டு போங்க. சப்போஸ் ஏதோ ஒரு அவசரத்துல கை மாத்தி நீங்க எழுதிடலாம். ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்க வேற ஏதாவது பேனாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கருப்பு பிளாக்க தவிர வேற ஏதாவது பேனா யூஸ் பண்ணீங்கன்னா விடைத்தாள் செல்லாததாக்க விடும். ஸோ வாய்ட் பண்ணிடுவாங்க, கரெக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அதனால பிளாக் பென் இப்ப V7 உங்க ரெண்டு V7 இருக்கணும், ரெண்டுமே V7 தான் இருக்கணும், அது மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதே தான் வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அனுமதி சீட்டு எடுத்துக்கணும், பென் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடியோ ஆதார் கார்டையோ ஏதோ ஒரு ஐடி கார்டு வந்து எடுத்துட்டு அதோட போட்டோ காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஒளி நகல் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? மத்த எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது. வாட்டர் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்பரண்டான பாட்டில்ல வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ஆயிட்டே இருக்கணும். சடனா ஏதோ ஒன்று டல் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த தண்ணி குடிக்கிற டைம் வந்து டைம் வேஸ்ட்னு நினைக்காதீங்க, அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ புக்லெட் நமக்கு எப்ப தராங்கங்கிற டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 9:15 9:15 அந்த டைம்க்கே வந்து உங்களுக்கு புக்லெட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாம் ஹால்ல வந்து 9 மணிங்கும் போது எக்ஸாம் ஹால்குள்ளேயே நீங்க போயிடுங்க, சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டெண்டன்ஸ் சீட் கொடுப்பாங்க. அதுல உங்க பேரு, உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நமக்கு புக்லெட் எப்படி தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதிருப்பீங்க அந்த புக்லெட் கொடுப்பாங்க. அவங்களே கத்தி கொடுப்பாங்க, சரிங்களா? உள்ள வந்து அந்த புக்லெட்டோட சேர்த்து கிழிச்சிடாதீங்க. கொஞ்சம் அப்படியே மேல தூக்கி இப்படி இப்படி ஒரு ஷஃபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திக்னஸ் பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பதட்டத்துல அது எதுவும் பண்ணிடாதீங்க. சீல் ஃபுல்லுமே வந்து ஓப்பன் பண்ணிருங்க. பின்னாடி கொஞ்சம் மட்டும் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படியோ கையிலயோ இல்ல ஏதோ ஒண்ணுல ஒட்டும்.
ஓகேங்களா? அதே மாரி லேடீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் போடாதீங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாரி இந்த ரிங் போடுறது இதெல்லாமே வேண்டாம். நெகம்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. எழுதும்போது நம்ம 2 கை புடிச்சு எழுதும்போது ரொம்ப பிரஷர் குடுத்து எழுதும்போது, அந்த நெகம் வந்து அதுவுமே ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் சொல்றேன் சரிங்களா? லெகின்ஸ் போட்டுட்டு போகாதீங்க. பட்டியாலா மாரி போட்டுட்டு போங்க. ரொம்ப டைட் வேற இது பண்ணாதீங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்போ. ஏன்னா இப்பலாம் சரிங்களா? ஸோ, அதனால நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதும் பொழுதே, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு விஷயமா பார்த்து எழுதிட்டு போங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபுட் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கணும். ஈவன் படிக்கும்போதே அப்படிதான் எடுத்துக்கணும். சரியா? சரி. எதனால ஆன்சர் புக்லெட் இன்வாலிடேஷன் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒயிட்னர் யூஸ் பண்ணினீங்கனாவோ, ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, கலர் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக்க தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த பிளாக்குமே ஒரே வெரைட்டி ஆஃப் பேனாவுல தான் நீங்க எழுதணும். ஸோ அதனால இங்க் கொட்டுற மாரி இருக்கிற பேனால எழுதாதீங்க. அப்ப அது வேற மாரி தெரிஞ்சிரும். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிரேயான்ஸ் இந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஆன்சர் புக்லெட் இன்வாலிடேஷன் ஆயிடும். அது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வினா தொகுப்பு அதாவது அந்த விடை புக்லெட்ஸ்ல வந்து ஆன்சர் புக்லெட்ல அவங்க எந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அத தவிர, நீங்க மத்த எந்த இடத்துலயும் மத குறியீடு பிளஸ் சிம்பல் போடுறது இது இப்படி போடுறது, இந்த மாரி எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி உங்களோட பேர் எங்கேயுமே எழுதக்கூடாது. லெட்டர் ரைட்டிங் இந்த மாரி வந்த போதும் கூட XXXYY தானே போட்டு எழுதியிருந்திருப்போம். அதே மாரி சைனு, அப்புறம் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. இல்ல வந்து ஷார்ட் சிக்னேச்சர், இல்ல உங்களோட அட்ரஸ் எதுவுமே அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாரி தன்னோட தேர்ச்சி சரி தயவு செய்து பழைய படத்துல ஜோக்ல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அ ஃபுல்லுமே என்னைய பாஸ் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ் அப்படி இப்படி அந்த மாரி மதிப்பீட்டாளர் எவலுயேட் பண்றவங்களோட பரிவை தூண்டும் வகையில எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கரெக்ட்டான இடத்துல நம்ம கையொப்பம் இடணும். ஓகேவா? அதுவும் தான். சரியா? விடைப்புத்தகத்துல எங்க சைன் இருக்கோ, அந்த இடத்துல சைன் பண்ணணுமோ, அங்க சைன் பண்ணல அப்படின்னாலும் இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட் ஆயிடும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் வந்து கரெக்ட்டா பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணி, அத வந்து தேர்வு மையத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அ ஹால் டிக்கெட் இல்லைன்னா, உங்கள எக்ஸாம்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் ஆதார் கார்டோ, இல்ல பாஸ்போர்ட்டோ, இல்ல லைசென்ஸோ, இல்ல பான் கார்டோ, இல்ல அம் எலக்ஷன் கார்டு, ஓட்டர் ஐடியோ இது ஏதோ ஒண்ணோட ஒளி நகலையும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா உங்க ஃபோட்டோ கரெக்ட்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இமேஜ் சரியா இல்லைங்கிற பட்சத்துல வந்து ஃபோட்டோஸு கையோட 2 எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு A4 ஷீட்ல எழுதி தர சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ராவா அட்டெஸ்ட் பண்றக்கு வந்து ம் உங்களோட ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதனால அது ஒரு காப்பி எடுத்துட்டு போய்க்கோங்க. சரியா? 2Aல இப்படி சொல்லல. பட் 2க்கு வந்து இந்த ஒளிநகல் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? தேர்வர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ளபடி ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்துல தான் இப்போ உங்களுக்கு எங்க எக்ஸாம் சென்டரோ அங்க தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. அ ஸோ இஃப் சப்போஸ் இன்விஜிலேட்டரோ இல்ல தலைமை கண்காணிப்பாளர் அவர் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க அவங்க உங்களோட ஹால் டிக்கெட் கேட்கிற பட்சத்துல நீங்க அவங்களுக்கு குடுக்கணும், காட்டணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்விஜிலேட்டரோட சைன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கங்க. சரியா? அடுத்தது அ அவ்வளோதான். இதுதான் குரூப் 2க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஓரல் டெஸ்ட்டுக்கான ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. பாஸ்ட் அவுட் ஆனவங்களோட லிஸ்ட் குரூப் 1B சர்வீஸ்க்கு HRNCல இருக்கக்கூடியவங்க விட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட் வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1ஓட ரிசல்ட் வந்து நீங்க இப்ப மெயின்ஸ் எழுதி வந்திருக்கீங்க இல்லையா? அந்த மெயின்ஸோட ரிசல்ட் ஒரு 48 வேலை நாட்கள்ல இந்த ஒரு 2 மாசம் கணக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள வந்து விட்டுருவாங்க. ஏப்ரல் மந்த்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து இந்த குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளநிலை உதவியாளர், வரித்தண்டலர் இவங்களது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யார் இந்த அவங்களோட பட்டியல் நியமன அலுவலருக்கு அனுப்பியிருக்காங்க. 17ஆம் தேதியே அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விவரத்த வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் வந்து இன்னைக்கு குடுத்திருக்கிற அப்டேட்ஸ். ஸோ குரூப் ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி குடுத்தாச்சு. நம்மளும் படிக்கணும். ஸோ சங்கர் சார் யுபிஎஸ்சி கிராக் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த கிளாஸ் நீங்க எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, போதும்ங்கிற மனம் தான் பெட்டர். கடைசி நேரம் வரையில் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டா பேப்பர்ஸ வந்து நகர்த்திட்டே போங்க. சீக்கிரம் ரிவிஷன் முடிச்சிருக்கேன். இந்த 3 நாள் நல்ல நேரத்திலேயே பெட்டுக்கு போயிருங்க. தூங்கிடுங்க. ஸோ இந்த பழக்கத்த வந்து பழக்கிக்கோங்க. ஓகே. ரிலாக்ஸா இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டெஃபினட்டா நீங்க வின் பண்ணுவீங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.